என் அன்பு பிள்ளையே, உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களையும் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து அதை தகர்க்க செயல்பட்டால் அதற்கு பெயர்தான் தைரியம். அதை மனதில் கொண்டு தைரியமுடைய ஆத்மாவாக எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் மன வலிமையையும் நம்பிக்கையையும் வளர்த்துக்கொள். அதற்காக அந்த தைரியத்துடன் உன்னுள் இருக்கும் கோபம், விரக்தி, ஏமாற்றம் ஆகியவற்றால் உன் மனம் காட்டும் தீய எண்ணங்கள் வழியில் செல்ல நினைக்கக்கூடாது. அது உன்னை அழித்துவிடும். நீ யாரையும் பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரவருக்குரிய வினை பயன் அவர்களை நிச்சயம் போய் சேரும். நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது. எதையும் பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற கோணல் சிந்தனைகளை அசை போடுகின்றார். முதலில் அந்த மனக்குப்பைகளை மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடு. அப்பொழுதுதான் உன்னால் உன் லட்சியத்தை பற்றியும் உன் வளர்ச்சியை பற்றியும் சிந்திக்க முடியும். கவலைப்பட்டது போதும் குழந்தையே. இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய். அதுவரை சற்று பொறுமையாக இரு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்றாய். வருந்தாதே. இவ்வுலகில் ஏமாறாதவர்களே கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் இருக்கும் உன்னை ஏமாற்றியதற்கான அந்த தீவினை நிச்சயம் அவர்களை போய் சேரும். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை தங்கமே. இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசிர்வாதமும் சத்தியமும். எங்கும் எதிலும் பொறுமையோடு இரு. உனக்கு அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன். உன்னுடைய கர்ம பலனை கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகின்றது. நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. என்னை நம்பு. யார் கைவிட்டாலும் இந்த சாயி ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. தோல்வி ஏற்பட்டவுடன் தோற்றுவிட்டோமே என்று எண்ணாதே. நீ ஒரு நாள் வென்று விழுவாய். ஆனால் நேரத்தை ஒருபோதும் வீணாக்காதே. அது உன் தோல்வியை பல மடங்கு அதிகரித்துவிடும். கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஒரு அற்புதம் நிகழ்த்தப் போகின்றேன். நடக்கவே நடக்காது என்று இருந்ததை தகர்த்தெறிந்து அதனை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன். பசியில் நமக்கு உணவு கொடுத்தவர்களையும், கஷ்டத்தில் நமக்கு உதவி செய்தவர்களையும், துன்பத்தில் நம்மை ஆறுதல் படுத்தியவர்களையும், வியாதியில் நம்மை விசாரித்தவர்களையும் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அவர்கள்தான் நம் உண்மையான சொந்தங்கள். நீ என்னை பார்க்கும் இந்த நொடி முதல் உன் கவலைகள் அனைத்தும் மறந்து மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய் தங்கமே. உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன். என்னை வணங்க செய்தேன். உன் கர்ம வினைகள் தீர்க்க செய்வேன். விரைவில் உன் மனக்கவலையை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக மாற்றித் தருவேன். நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். மகிழ்ச்சியோடு இரு தங்கமே. விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றுவேன். கவலையை விடு. எதை நீ தேடினாயோ அது நிச்சயம் உன்னை தேடி வரும். அதற்கு உன் சாகி நான் பொறுப்பு. மகிழ்ச்சிக்குள் உன் கண் இமையை நீ மூடி திறக்கின்ற நேரத்தில் நீ கேட்ட வரத்தை உனக்கு அளிக்கப் போகின்றேன். நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. எல்லாம் நன்மைக்கே. தடங்களுக்கு என்றும் வருந்தாதே. அதிலும் ஏதாவது நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு. கவலை கொள்ளாதே. இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுவேன். உன் எதிர்காலம் என் கையில் இருக்கின்றது. எதிர்காலம் பற்றிய கற்பனை பயத்தை கைவிடு தங்கமே. எனது அருளால் இன்றோடு உன் துன்பங்கள் விலகி உனது வேண்டுதல்கள் நிறைவேறி உனது குடும்பம் செழிப்பாக இருக்கும். அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் சமீப காலமாக நடந்த மாற்றங்களை உணர்கிறாயா? உனக்குள்ளே ஒரு முன்னேற்றம் தெரிகிறதா? விடியலை பயத்தோடு எதிர்கொண்ட நீ இப்போது நம்பிக்கையோடு எதிர்கொள்கின்றா. கொஞ்சம் தைரியமும் கொண்டுள்ளார். உன்னுடைய இந்த எண்ணத்தில் ஏற்பட்ட மாற்றம் பிரபஞ்சத்தில் உனக்கான சூழலை உருவாக்க ஆரம்பித்து விட்டது. இதனை நீ தொடர்ந்து செய்து வா. உன் வாழ்க்கையை நீயே நல்ல எண்ணங்களின் மூலம் செதுக்கப் போகின்றா. என்னுடைய வழிகாட்டுதல் எப்போதும் உனக்கு துணையிருக்கும். நீ செய்யும் புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செயல்படு. அது ஜெயமாகும். வெற்றி மற்றும் தோல்வி மனிதனின் மனநிலைத்தான். ஆனால் உன்னுடைய பங்கேற்பு தான் முக்கியம். இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ
உன் பங்கேற்பு முக்கியம் குழந்தையே. உன் வாழ்விற்கு நீயே நீதிபதியாக இருந்து நீ செய்ய போகின்ற ஒரு செயல் உன் பெற்றோருக்கும் மூதாதையருக்கும் நல்ல பெயரை வாங்கித் தருமா என்று யோசி. வாங்கித் தராது என்றால் அதனை செய்யாதே. அது உன் கர்ம வினையை இன்னும் அதிகமாக்கும். எப்படி என்பதை உனக்கு பின்பு ஒரு நாள் விளக்குவேன். புரிந்து செயல்படு. கடந்த 2 மாதங்களாக உன் புண்ணிய கணக்குகள் அதிகமாகிவிட்டன. எப்போதிலிருந்து நீ எல்லோருடனும் சிரித்த முகத்துடன், உதவும் எண்ணத்துடன், நல்ல எண்ணத்துடன் பேச ஆரம்பித்து விட்டாயோ அப்போதிலிருந்து உன் புண்ணிய கணக்கு ஏற ஆரம்பித்து விட்டது. குழந்தையே, உன் பெற்றோருக்கு தெரியாது என்று நினைத்துக் கொண்டு தவறான நட்பு கொண்டு தவறான பழக்கங்களை பழகி வருகிறார். உன் பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மறவாதே. இப்போதே அதிலிருந்து மீண்டு வந்துவிடு. பின்பு என்னிடம் வந்து கண்ணீர் விடாதே. உன் கவனத்தை நல்ல விஷயங்களில் திருப்பு. நான் உனக்கு துணையிருப்பேன். என்னால் இந்த பாரம் தாங்க முடியவில்லை. என்னை இந்த பூமியில் இருந்து எடுத்துவிடு. இப்படி பிள்ளைகள் வேண்டுவது ஒரு பெற்ற தாய்க்கு எத்தனை வேதனையோ அதைவிட வேதனையை எனக்கு தருகிறது. இந்த உலகம் பலவற்றால் ஆனது. நாம் உயிர் வாழ பஞ்சபூத சக்தியும் தேவைப்படுகின்றது. எல்லாவற்றிற்கும் நேர காலம் தேவைப்படுகின்றது. மழையின் அவசியம் உண்டு என்பதற்காக எப்போதும் மழை பெய்து கொண்டிருந்தால் என்னவாகும் தங்கமே? எல்லாவற்றிற்கும் கால நேரம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நீ புரிந்து கொண்டு அனுபவிக்கும் கர்மவினை வேகமாக தீரும். அது புரியாத வரை வேதனை மட்டுமே இருக்கும். என்னிடம் நீ வந்த பிறகு உன் வாழ்வில் மாற்றம் வந்திருக்கின்றது. நல்லது நடக்கும். எதிர்மறை எண்ணங்களை விட்டுவிட்டு நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கொள். நாள் முழுவதும் உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்கின்றேன். நீ காலையில் 1 நிமிடம் என் வாக்கினை படித்துவிட்டு கேட்டுவிட்டு உன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விடுகின்றாய். வேலைகள் ஒரு பக்கம் நடக்க மனதில் உன்னுடைய கவலைகளை ஓடவிட்டுக் கொண்டே இருக்கின்றாய். நானும் எந்தெந்த ரூபத்தில் எல்லாம் உனக்கு உதவி செய்ய முடியும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கின்றேன். அலைப்பாயும் உன் மனதால் என் ரூபங்களை அறிய முடியாமல் நான் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று என்னிடம் குறைகளை கூறுகின்றார். நானும் நீயும் ஒரே ஆன்மாதான் என்பதை உணராததால் தான் நான் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று கூறுகின்றார். உன் மனம் அமைதியாகும் போது நான் உனக்கு செய்யும் நன்மைகளை நீ நிச்சயம் உணர்வாய். உன் வாழ்வின் எந்த ஒரு தருணத்தில் நான் இருப்பதை நீ உணர்ந்தால் உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா? உன்னிடமிருந்து அதை கேட்பதற்காகவே வந்துள்ளேன். உன் மனதில் இந்த நொடி மிகுந்த பாரம் இருக்கின்றது. அதை நான் உணர்கின்றேன். உன் பாரத்தை இப்போதே இங்கே வார்த்தைகளாக இறக்கிவை. அதை தூக்கி சுமக்காதே தங்கமே. நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிழிகின்றது. இனி அப்படி நடக்க விடமாட்டேன். என் ஆசிர்வாதம் இப்போது உனக்கு கிடைத்து விட்டது. நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது அனைத்தும் மிக விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கையில் விழப்போகின்றது. என்னை நம்பி எழுந்து அந்த ஆச்சரியத்தை கண்டு களிப்பார். நீ வேண்டினால் சிவனாகவும் ஏன் கிருஷ்ணனாக கூட உனக்கு நான் காட்சி தருவேன். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் முன் மண்டிகிடாதே. தலை நிமிர்ந்து சொல், என்னை போல் நேசிக்கும் ஒருவர் இனி உன் வாழ்வில் வரப்போவதில்லை என்று. உன் உண்மையான அன்பை இழந்தவர்களுக்கே அது பெரும் பேரிழப்பு. உதாசீனத்தால் மனமுடையாதே. சிக்கல்களை எல்லாம் கடந்து விட்டார். உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது தங்கமே. உன் உள்ள தேடலை நான் அறிவேன். கூடிய விரைவில் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய். இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது. வாழ்வதே வீண், இனி வாழ்ந்து என்ன செய்வது போன்ற எண்ணங்கள் உனக்குள் ஏற்படும் போது அந்த நேரத்தில் இறைவன் இருக்கின்றான் என்பதை மறவாதே. அதன் பிறகு உன்னை அவன் வழிநடத்தி செல்வான். மனம் வருந்தாதே. எல்லாம் நன்மைக்கு. கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை கேட்பார். சந்தோஷமாக இரு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உன்னுடன் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். ஒரு இடத்தில் நீ நிராகரிக்கப்பட்டார். உண்மைத்தான். மனம் தளராதே. உனக்கான வேறொரு இடம் நிச்சயமாக காத்திருக்கின்றது. நம்பி இரு. சிறப்பான பலனை வெகு சீக்கிரம் அடைவார். உன் வேகம்தான் உன் வேதனைக்கான முதற் காரணம். நிதானமாக யோசி. நிதானத்தின் ஆழத்தில்தான் உன் தேவை மற்றும் பிரச்சனைக்கான அத்தனை விடைகளும் ஒளிந்திருக்கின்றது. எந்த உறவாக இருந்தாலும் பழகுவதற்கு முன் எதிர்பார்ப்பை குறைத்துக்கொள்.
இதை முதலில் பழக்கப்படுத்திக் கொண்டாலே உன் வாழ்வில் தற்போது நடக்கும் பல பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் தடுத்துக் கொள்ளலாம். கருணை பனி போன்றது. அது மறைக்கும் அனைத்தையும் அழகுபடுத்துகின்றது. நீ வேண்டியதை விட நான் தரவிருக்கும் வாழ்க்கை பெரியது குழந்தையே. பொறுமையோடு இரு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். கவலை, கஷ்டம், துன்பம், குழப்பம், பகைமை, பிணி, வறுமை இவை அனைத்தும் இன்று முதல் உன்னை விட்டு விலகி ஓடும். தோற்றுக்கொண்டே இருந்தாலும் கவலைப்படாதே. நிச்சயம் ஒரு நாள் வெற்றி அடைந்தே தீருவா. மனதில் நம்பிக்கை மட்டும் வை. கனவுகள் நனவாகும் காலம் வெகு தூரம் இல்லை தங்கமே. உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த துன்பங்கள் விலகிவிட்டது. இனி நடப்பது எல்லாம் நன்மையாகவே இருக்கும். மனதை நல்ல எண்ணங்களால் உழுது கொண்டே இரு. வாழ்த்துக்களை பெற்றால் பயிராய் செழிக்கும். வலிகளை பெற்றால் உரமாகி வளம் சேர்க்கும். மனம்தான் அனைத்திற்கும் காரணம். எந்த அளவு பிறவற்றின் மீது உன் விருப்பங்கள் குறைவாக இருக்கின்றதோ அதே அளவு மனதில் மனநிறைவும் அமைதியும் நிறைந்திருக்கும். கலக்கம் கொள்ளாதே. எவருமே இங்கு சவால்களை எதிர்கொள்ளாமல் வாழ்வில் உயர்ந்தது இல்லை. உனக்கு நடக்க இருக்கும் நல்லதை தடுக்க இங்கு எவருமே இல்லை. சரியான தருணம் வரை பொறுமை காத்துக்கொள். மற்றதை இந்த சாகி பார்த்துக் கொள்கின்றேன். யாரிடமும் கேட்டு கிடைக்காத பொருள் இந்த சாகியிடம் கேட்டால் நிச்சயம் கிடைக்கும். எதற்குமே கலங்காதே. உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கின்றேன். உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன். என்னை நம்பு. பொறுமையாக இரு. எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகின்றேன். உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு. பிறகு நடப்பவை அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உன் அருகில்தான் நான் இருக்கின்றேன் தங்கமே. என் ஆதரவு என்றும் உனக்கு உண்டு. எதிலும் துணிந்து இறங்கு. வெற்றி உனக்கே. நீ திரும்ப திரும்ப என்னிடம் எதையும் கேட்க வேண்டாம். உன்னுடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. சரியான நேரத்தில் நான் அதை நிறைவேற்றித் தருவேன். பொறுமையாக இரு. இன்பமயமான வாழ்க்கை எந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது. உன் துன்பங்கள் முடிந்து விட்டது. இனி எல்லாம் சுகமே. உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது. சந்தோஷமாக இரு. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.